ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நாம் நம்முடைய இன்றைய காலை கூட்ட தியானத்திற்காக அமர்ந்திருக்கிறோம். நமது இன்றைய காலை தியானத்தில் நாம் அந்த தியானத்தின் மூலமாக இறை ஆனந்தத்தை உணர்வதற்கு நம்மை நாம் முழுமையான இதயத்துடன் அந்த நிலைப்பாட்டுடன் அமர்ந்து அன்னையிடம் சரணடைதல் நிலையில் நம்மை முழுமைப்படுத்தி அமர்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. அறியாமை என்ற இருள் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தயவு செய்து தங்களின் பொற்பாதங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். அதன் மூலம் நாங்கள் எங்களின் இந்த உலக மாயைகளிலிருந்து விடுபடுவதற்கும் எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்ல வேண்டும். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். महामंत्र ओम त्वमेव साक्षात्
श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும், உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமி தாயின் மீது வைத்து கவனம் மட்டும் நமது இடது நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம்: ஸ்ரீ மகா காளி, ஸ்ரீ பைரவநாத், ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி, ஸ்ரீ பைரவநாத், ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நம்முடைய இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அந்த தியானத்தில் நமது இடது பக்கத்தின் ஒவ்வொரு சக்கரங்களிலும் நமது கவனத்தை செலுத்துவோம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் மட்டும் நமது பிங்களா நாடியில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களிடம் இருக்கின்ற மனித குணங்களின் வெளிப்புற அடையாளங்களான கோபம், பொறாமை, மதம், இனம், மொழி என்று இருக்கின்ற அனைத்து உண்மையற்ற நிலைப்பாட்டிலிருந்து எங்களின் உண்மை நிலையான தூய ஆத்மாவை தயவு செய்து உணர வைத்திருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தனிப்பெரும் ஆளுமை குணமான அகங்காரத்தை எங்களிடமிருந்து அடியோடு அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களை அகற்றிவிட்டு எங்களுள் சத்தியத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் கவனத்தை வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நம்முடைய மைய நாடியில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களிடம் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மையை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மைய நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களில் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நுண்மையான ஸ்ரீ கணேச தத்துவத்தை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக மாற்றுங்கள். முழுமுதற் கடவுளான தாங்கள் எங்களுக்குள் தங்களின் அன்பை உணர்த்துகிறீர்கள். அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுகிறீர்கள். ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் இந்த மனித குணத்தின் அனைத்து மாயைகளிலிருந்தும் விடுபட்டு தூய ஆத்மாவாக இருக்கும் பொழுது ஸ்ரீ கணேச தத்துவத்தை உணர முடியும். அவரின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற முடியும். அந்த நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் வேண்டி கேட்பது, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணமற்றவர்களாகவும் தூய ஆத்மாவாக இருப்பவர்களாகவும் எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள்ளும் நிலவியிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தை நாங்கள் பெறும்பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களும் தங்கள் அருளால் அகற்றப்படும். அந்த நிலையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாகவும் பரிபூரணமான சகஜ யோகிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தியானத்தில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि
अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूत
प्रकृत्याद्यौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்கும் நிறைந்திருப்பவரான தாங்கள் அளவிட முடியாதவர். நிரந்தரமானவரான தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் தாயாவீர். படைப்பு சக்தியின் ஆதாரமாக விளங்கும் தாங்கள் எங்களின் நல் வாழ்வை பாதுகாத்து செழிப்பை கொடுப்பவராவீர். இல்லத்தரசியின் தத்துவத்தை எங்களுள் நிலைநிறுத்தி அதன் மூலம் அமைதியையும் திருப்தியையும் தருபவரான தாங்கள் தர்மத்தின் சக்தியாவீர். தாயே, எங்களின் நாபி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ கிரகலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ ராஜலட்சுமி தத்துவமும் நிலை பெற்றிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரம். தாயே, யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரராக விளங்கும் யோகேஸ்வரரான தாங்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் அமர்ந்து எங்களுக்குள் தியானத்தின் சக்தியை நிலைநிறுத்தி வைத்திருப்பவராவீர். தாயே, தயவு செய்து எங்களை நாங்களே எதிர்கொள்ளும் நிலையை ஏற்படுத்தி தாருங்கள். அந்த நிலையில் எங்களை சமநிலைப்படுத்தி அன்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் மாற்றுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கோபம், அகங்காரம், மாயைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்வுகளையும் அகற்றிவிட்டு எங்களை தூய ஆத்மாவாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் சகஜ யோகிகள் என்பதை உணர்ந்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அதன் தன்மையையும் சக்தியையும் உணர அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, பரம் சைத்தன்யாவின்
பகுதியும் விரிவும் நாங்கள் என்பதை எங்களுக்குள் தயவு செய்து உணர்த்துங்கள். தங்கள் கருணையால் நாங்கள் சாட்சி பாவத்தில் இருந்து பற்றற்ற நிலையில் தங்களிடத்தில் சரணடைவதற்கு ஏற்ற பக்குவ நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நம்மளுடைய சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே ஸ்ரீ நிர்விசாரா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். மெதுவாக நமது கவனம் அந்நிலையிலிருந்து ஸ்ரீ நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். தாய், எங்களுக்குள் சந்தேகமற்ற தூய நிலையை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் திருப்தியுடனும் எண்ணங்கள் அற்ற நிலையிலும் இறைவனின் இறை நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அந்த நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1986 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். I bow to all the seekers of as it is today, a question has been put forward before me that why our attention gets lost. In the modern times, why our attention is not towards God. And that in modern times, why a human being has gone down in his quality of humanity.
These questions point out to one single fact, that our attention has been challenged by modern times. कृपा करून कुणी उठून जाऊ नका. जरी मराठीत नाही बोलले तरी हे सगळे मंत्र आहेत. हात माझ्याकडे करून बसा तर सगळ्यांना समजेल. This attention has been challenged by all that we call modern today. I do not say that we have to be primitive people. In this great country of ours, India, which was Bharatvarsh, we had such a great quality of humanity, such a great quality of administration, quality of kings, queens. All that was not a myth. It was a fact that we had Rama, Krishna, the benevolent king, and a great diplomat of the divine force. But today we find all these things sound like mythical, because at what level we are, we see that as the truth, as the reality. But it is not. All this is created by human beings. How this is created and why it has happened, I would like to explain to you. When our attention was created before, in a way that we were living with very few things in this country, everyone knew that you have to have your self-realization. Nobody bothered their heads about how much wealth you are going to acquire, how many things we are going to have, except for the kings who acquired wealth for the betterment of the society, and also who acquired the power for the protection of the society. Then we became slaves of two cultures, one the Islamic, another the British culture, the English culture. And I think the real downfall came when this English culture came upon us. Because though they were Muslims, they believed in God. Whatever wrong they did it in the name of God, and they believed it. But the attention was not still in acquiring things. We say that Aurangzeb was a very bad king, no doubt. He killed so many Hindus because he believed that Islam is the only religion. That was his stupidity, I should say. He was ignorant. He was so violent. But he himself was an extremely frugal person. He used to make his own caps, sell them in the market, and live on that. And he would not touch any money of the public. But then the English, when they started ruling in this country, this language English came upon us as not a blessing but a curse, I think. Because the whole literature is full with ideas which are contrary to the culture of God, contrary to the culture of Christ. They believe that Christ was born in England. Many Christians still believe that you become a Sahab when you become Christians. This culture of the English, which was forced on us, this language which was forced on us, gave us absolutely a different direction which we should not have accepted. But as it is, we were 300 years already in the slavery, people had to accept it blindfolded. Sri Krishna has clearly said that the awareness grows downward. Why? The roots are in the brain of a person. And the awareness
which is growing downwards forms the tree. And this Western culture is the one which makes you grow downwards towards materialism, whether it is communism or it is socialism or democracy. That makes no difference. The whole thing is that you have to attend to the material side. So the first object of the Western culture or the Western science was first to capture the matter, the 5 elements, in such a way that it can be used for the comfort of human beings, for the physical comfort of human beings. But as the culture is just to move forward without any control over yourself, like a kite flying in the air without having any control of a finger on it, the whole thing drifted into various directions and various fields where it got lost. When we pay attention to something, if the attention is pure, it will purify the matter and will come back to us as a pure attention. But when the attention is filled with these ideas that you have to use all the matter for your comfort, then it gets lost in the matter. It gets involved in the matter. It gets spoiled in the matter. And then what comes back to us is the thought how to possess it. To possess the matter, to use the matter, to sit on top of the matter was the first mistake. Matter is your slave in any case. In any case, it is your slave. And this you would have got it without paying so much attention to it. To think that science was discovered by scientists is egocentric. It's only your ego says that. You cannot discover anything unless and until the God's grace is upon you. It's the God's grace that brings forth the exposition of his powers. Even a person like Einstein had said that. Even the person like Newton has said that. Einstein has clearly said that I was fed up, and I was tired. I couldn't find the theory of relativity. I was just resting in my garden playing with soap bubbles, and from somewhere unknown the theory of relativity dawned upon. But we Indians, living 300 years in that slavish mentality, accepted it blindfolded, without knowing how much knowledge and science we have. We had aeroplanes in our country, we had pilotless bombs in our country, we had all kinds of things in our country. But why did we accept this without going into the roots to find out how did we have these things? We started doubting all that was the past in India, and we would not go into the past of it, but we started moving downward with this Western culture. And that's the downfall of our country. That has brought all this nonsense in. When money becomes everything, the money orientation, the economics of it. This was the country of philosophers, of the seers, of the saints. Well, now today economics is dominating without understanding that you cannot put this Western economics in this country at all. We cannot work it out. This is a country of generosity. People love to serve you. People love to do, even today, they like to do something for you. Go to a village, even if they may not have anything with them, they'll bring some milk, make you sit there, please have some milk. You have come from foreign countries, please have. But in the Western countries, you may give them any amount of things. They won't even return one present to you. Shamelessly they'll take everything thinking that they are the ones who should have it. They have no subtleties. They have no subtleties to understand generosity. They cannot. They think we do it because we are slavish people. Even I was surprised when some villagers told me
that even the animals coming from the West are stupid. I said, how? He said, now take a hen from India and take a leghorn or roach from Western countries. If there is an attack on the little chicks, the mother will start shouting or doing something, screaming, or doing something to call all her children under her wings if it's an Indian hen. But if it's an English hen, she wouldn't mind, she'll look at everything very peacefully. Stita pragya. Not bother. Then he said, most surprising thing is that our bullocks, if you tell them, go this way, that way, they understand. But if you tell a Western bullock, he walks straight into the car, into the trucks, he doesn't know where he's walking. He has no idea, you cannot leave them alone. And if you tell them walk this way, they'll walk the other way around. So what is in this culture? What is in this whole upbringing that makes you so gross? The attention is on the matter and not on the spirit. All the time, the matter is trying to overpower the spirit. Supposing there's a tree that falls off, it dies, then you make a chair out of it. It's a dead from the dead. Now you sit on the chair and you become a slave of the chair. You cannot sit on the ground. Then you have to carry chairs with you. If you start moving in a car, you become so useless that you cannot walk with your legs. Tomorrow you start having calculators. You'll be surprised, I live in London, I'm amazed at the people. Even if they have to do 2 plus 2, they want their tambaku. They want to calculate it. For 2 plus 2, they cannot do it. They have no brains left because computers have them. So as a result of this machinery, the machines that have created, we say the machine age, what an age it is, and the age of development. Without any control, if the machines have gone up to this point, it is time that we understand we should not go too much towards it, that we become slaves of this machine. The machine is like a devil. It requires, like a devil, all the time to eat something. Like you in England, it's impossible to get fresh food. You have to go to the main market to get it. But in America, it's even worse. And in most of the countries, they have everything packed, everything in a plastic bag, everything measured. You go to the shop, you get this. Nothing fresh. There is no taste in the food. Now they are using chemicals. They put chemicals in the body of the animals which they eat, put chemicals in the foods that they eat, put chemicals because the machine must have a quantity. To have the quantity, they have to do all this. So what you are taking is all these chemicals. As a result of that, what you are developing is nothing else but your destruction. So all this attention outside into the matter builds up your destructions gradually. The attention gets fragmented. For example, you are talking to someone, this is a very modern stuff, I have seen many. You are talking to someone and this person is looking somewhere else. Where are you looking? Oh, I was looking at that picture or something. I think I should buy that. But I am talking to you here. Doesn't go into head. Nothing. He is looking at something or at some woman or at some man which is joyless pursuit. You have nothing to do with it. And there is no alertness which picks up things at the right moment. Then another thing a gentleman told me, whose 4 children are in an English school and 1 child in an Indian school. He says, these 4 children don't talk much. They think no end of themselves. And they don't know. You ask them how many roads there are to your house, they would know. They just go like a blinkers of a horse around their heads. They walk like that. They don't know anything. They don't read newspapers.
They have no idea as to what things we have. And the youngest child who is brought up in an Indian way and an Indian school has got a little parrot, has got a little doggy, looks after all the cows. He gives all the news about all the animals in the house. He gives all the news about the relations. He knows who are the relations, who are suffering, what is the problem, what in the kitchen is needed. He's so alert. His attention is so alert because it is not fragmented. Now with any convenience, we want to put our children into English schools. I tell you, you will have it. If they don't beat you when they grow up, you shouldn't be surprised. I have seen Western children beat their parents. They answer them back. It was a day when the children of a good family would always address their parents as sir or mother as a madam. But today, I have seen them answering them back, saying all kinds of funny things and knowing all the filth of the world, all the filth of the world. They know so much of filth that you are shocked you don't know that. And the whole attitude of all their medias, or ours also I should say in a way, is to create that attitude, to put our children into that filth all the time, take them to that filth. Our people also, I see in the television here also, they show all these horribly nude, funny women in the advertisement. Because these advertisements and the medias also work out your attention onto the gross. They play on your weaknesses. That's how they make you weak. And when you become weak, they become very powerful. Then the media is so powerful you can't do anything. There is no purity in their hearts to do benevolence, to do good to the people, as we call Janahit. There's not in their mind at all. Somehow to make money. What's the harm in making money? It's surprising how people are compromising for the sake of money. Money doesn't give you joy. I have to tell you, it cannot give you joy. Don't run after money. Have an integrated attitude towards money. Money is the blessing of the Lakshmi. And the Lakshmi is a very beautiful woman who has got a very motherly attitude. She is the mother. A man who has money has to have motherly attitude. She has got 2 lotuses in her hands. Pink shows that she is love. She expresses her love in 2 of her hands, which also means a lotus which is pink is even entertaining a thorny bhaura, we call it, the black beetle, which has got thorns on its soft petals and gives it a place of rest. How many of these rich people in this country, and especially abroad, would entertain such an idea of having a place for a ashraya, for a support for the persons who are like a bhaura? Then the other hand, which is like this, has to be daan. You have to give. If you have money, you must give. How many of them know where to give money? They'll give money to places where people will cheat them, like Rajneesh. They will not give money to the poor. They will not develop anything for the poor in a proper way. The other day I was surprised. I went to Pune. We have there a very good system started called as Jana Shanti, where people give food for 2 rupees, very good food for one meal, very, very good food, excellent food they give, and sufficient for 2 rupees. And they said all the president downward people came here, we had to spend money on their reception, we gave them this, that, garland, this, that, and everybody gave big, big lectures. And nobody is willing to even give them a place on rent. No one wants them there because they think you will go into competition with others who are making profits and will not get votes. So the whole system is so funny that you end up at a point that they want to give money because they want to have votes. They want to
win the elections because they want to make money. I mean, I came to this country and everybody is saying, what's the matter, why can't we get plot? Because the person wants to eat the money. Here everybody eats the money. Eating the money, paise khate. They paise khata, they paise khata, they paise khata. Said, don't they eat their food? Why are they eating food? Money? This is the trouble of this country has come because money has become the most important thing for them. Nothing that they think that this body, this being, this is a collective being. This is a samuhik being. It cannot be happy with this kind of a harm we are doing to our society. All those who do things like this, their 7 generations will be cursed by God. You must understand. Those who make money at the cost of the poor people, they will be cursed forever. And one should not join such people even if you have to suffer. I know it's very hard time. People cannot afford to live with the earnings they have. But still, if you decide, you can live with the satisfaction that you have done right. When my father was, and my mother both, were in jail so many times. We were 11 children, we were very rich people living in huts. And we didn't have food for days together sometimes. And we were used to very rich life. They sacrificed everything for the country's freedom. Where are such people now? You can't think of them. They are legendary people. Nobody wants to sacrifice anything whatsoever. And this is the movement. This is a new movement of Swatantra. Swatantra is not yet complete. You can see it clearly. It is not. Your freedom is not complete. If your freedom has to be complete, you must get your Swatantra. You must know the technique of your Swa, of your spirit. Unless and until you get this full freedom, you are not free people. You are slaves of money. You are slaves of powers. You are slaves of showing off. You are slaves of everything today. All kinds of bad habits. I have never known so many drunkards that we find these days. So we have become greater slaves of all the bad habits, all the bad doings, and there is nothing that a person in a big position can think of not doing. Why it has happened to us? Why have we all collapsed into such insipid, useless people? What has happened to our countrymen is this, that they have not realized that the greatest thing is in the brain, is the roots. And these roots are in this country, in this Maharashtra. These roots are here. The Kundalini has to only enlighten these roots, and we never bothered about it. We never cared for it. We are all the time worried as to how to get more money. So the people who are highly paid or who are at a higher position with less pay also maybe, they are making money by eating that. And the others are a sort of people who are going on strike for everything. For what? For money. Again for money. This Bombay is half finished because of strikes. What for strikes? I asked them. You are a drunkard? Yes. You drink? All right. And you smoke? Yes. You eat tobacco? Yes. You eat pan? That means you have money. Otherwise, how can you afford all these things? When you ask for more money in a strike, better find out what sort of a man he is. If he can drink, afford to drink, then you need not give him any money to drink more. Any mother who sees her son is drinking will never give him any money because he will be drinking with that money. What else is he going to do? What good is he going to do with that? So what happens that this attention, when it starts moving towards money, we become so blind that we do not see why are we asking for money. What is the need for money? I am not for these capitalists at all. I know how horrid they are. But what I am saying that why break the machinery like this? Now, whatever you may do, whatever you may tell them, that finish this striking and enjoy yourself now for the God's sake. We have really poor people in the villages, not in Bombay. In Bombay we don't have poor people. They can go to cinema, they can do all kinds of things. How can they be poor? But they have time.
and they have more time. That's why they get entered into such things. And they are going to finish out this Mumbai of yours very soon, if you allow these people to go on strike. It's stupidity, absolute stupidity, and it comes from the Western people, not from Gandhiji. Gandhiji didn't tell you to fight for money, did he? He asked you to fight for Swatantra. And today, if he was living, he would have talked about Sahajoga, I'm sure of that. But the problem that exists with us is that we don't want to see that this machinery is now shaking. We have to have another system, a parallel system, that will crush this stupid machinery which is taking us downward and downward and downward. A girl must have 10 types of saris, 10 types of clothes she must wear, like a Kashmiri girl, she must wear like a Punjabi girl, she must wear like an English girl. What is the need? I mean, we are rich people, I should be very rich. We used to have 2 saris and one for Thevni, as they call it, one for some special occasions. And we lived well, we educated well, where attention was learning and attention was towards God. But the attention, when it gets lost, it fritters away. It gets lost, it gets fragmented, there's no continuity in it. It fritters away, and a person becomes a superficial person, extremely superficial. He cannot go deep. How can he feel his spirit? The superficiality makes you absolutely a person who has sort of a crust and nothing inside. Absolutely what we call the hollowness, kokla, completely hollow. If you just break that man, you find out he is not a man of character, he is not a man to be depended upon, he is not a man who talks good of others, he will try to pull each other. This is what happens to your attention, and you become extremely, extremely low-level human being. You'll be surprised, I went to 4 villages before coming here, and the people who were there were 5 times more than Bombay people. They came, they didn't have cars, nothing, they didn't have buses. They came walking, they came on bullock carts, and such a big crowd. And all of them got realization, because thank God they don't know English language. And these nonsensical ideas that we have got from the Western culture. We are not to compete with them. They have to compete with us. They have nothing to offer. You have to stick on to your ideal. But instead of that, we have learned all the bad things and all the bad traditions, like taking dowry, torturing our women, and doing all these things which do not at all look civil. In that we are not modern. In that we are not modern. In that we are very, very primitive. But it was never so before. Nobody used to torture wives. We never knew there was a dowry system in India. Nobody knew it. It is absolutely something we cannot understand from where it came. And I discovered it came from the English only. Because they said we should be very, very balanced about our children, and we should not give only the money to the boy, the eldest brother, but we should give it to the girl also. So because, you see, the whole inheritance will go to the boys, the land will go to the boys, you must give some money. That was sensible. But we have gone to the extremes now, and all these problems are coming before us, which we call a social problem. I do not want to condemn any culture as such, but I want to protect you from what has happened to that culture and where it has gone, to bring you back to your own great culture, which came to us in thousands of years. Their culture is very, very, very new. It's very new, and one day they will also have the same culture as we have. But why not we short-circuit it and adjust ourselves to this great culture, which is so much God-oriented, not money-oriented, ego-oriented, but God-oriented. Let us all attain that state of yogi. I hope today it will happen to all of you, and that you will all get your realization. May God bless you.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், தயவு செய்து நாங்கள் யோகி நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.